அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலங்களாக ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் ஆகுது. இதில் தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன செய்தது, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக பார்த்துருவோம். இப்போ சில அரசியல் கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சி என்னையா பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு எம்எல்ஏ வரல, ஒரு கவுன்சிலர் வரல, அது வரல, இது வரல, இப்படின்னே தூத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து எப்படின்னா, பதவிக்கு வந்தால் சம்பாதிக்கலாம், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுக்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான். சீமானுடைய வீடியோக்களை பார்த்து 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 அதிலிருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து நான் அதை போயிட்டு என்னுடைய சுய அறிவுக்கு அண்ணன் சொல்லிட்டாங்களேன்னு செய்யாமல் அதை நான் ஆராய்ஞ்சு பார்க்குறது. ஒரு விஷயத்தை அதை வந்து போய் நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். நான் பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ணன் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், உறவுகள்னால் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உறவுகளோட போய் பார்க்குறது, அதை பழகி அதை பார்த்து அம்மா அண்ணன் சொன்னது சரிதானோ. மரம்னா மரங்களை பற்றி சொன்னாங்க, மரங்களை பற்றி பார்க்குறோம். சில புராணங்களை பற்றி சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கானா, நம்ம அதிகம் படிக்கலை. நம்ம படித்தது பூரா சீமானன் படித்து நமக்கு சொல்லிட்டாரு, அதை நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன திராவிடம் என்ன படிக்க வைக்கல, எல்லாரையும் படிக்க வச்ச திராவிடம் என்ன படிக்க வைக்கல. இது ஏன் தப்பு இல்லை திராவிடம். அதனால் உறவுகளே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இல்லை தப்பாக பேசினாலும் கமாண்டில் சொல்லுங்கள், தம்பி நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க, இந்த இது வந்து கருத்து சரியில்லை அப்படின்னு சொல்லுங்கள், பதிவிடுங்க. அதை நான் என்னை திருத்திக்கிறேன். ஏன்னா நான் வந்து திராவிடம் இல்லை, அதை வந்து அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நான் தமிழை சொன்னீங்கன்னா ஏற்றுப்பேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்துக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்குற சில திராவிடம் படிக்க வச்ச மேதாவிகளுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 8 வழி சாலையிலிருந்து ஆரம்பித்து பேனா சிலை வரை, அதுக்கு இடையில் என்னென்ன போராட்டங்கள், அனைத்து விஷயங்களுக்கும் போராடி ஒரு இதே இந்த சில பேர் சொல்கிற அந்த எம்எல்ஏ இல்லாத கவுன்சிலர் இல்லாத அந்த கட்சி தான் இத்தனைக்கும் தடை பண்ணியிருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனுஷனுக்கு வாழ்வியலுக்கு என்னென்ன தேவைங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் அரசியல். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கடந்து வந்திருப்பீங்க. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய்கள் இன்னைக்கு தேர்தல் பரப்புரைன்னு சொல்ல வச்சது. பாதி இடங்கள்ல முக்கியமான விஷயங்களுக்கு தமிழில் பேசணும்னு சொல்லி அதை தூண்டுறதும் அண்ணன் தான். இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு, தங்கிலீஷை புகுத்து விட்டுருச்சு. அண்ணன் சொல்கிற மாதிரி மெடிக்கல்னு தமிழில் எழுதுறது, ரெயின்போ காலனின்னு இதில் எழுதுறது, இதெல்லாம் வந்து தமிழில் எழுதி இதான் வளர்த்தது. இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் இதான். இன்றைக்கி நான் வெக்கப்படுறேன். எனக்கு சரியாக தமிழ் பேச வரல, ஃப்ளோவாக பேச வரல, எனக்கு அதுவும் கண்டினியூஸாக என்னால் வந்து தமிழ் பேச முடியல. பாருங்கள், நான் இப்போ இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறேன். இது நான் ஏன் பிரச்சனை இல்லை. இது நான் என் பிள்ளைகளுக்கு வேணால் கூடுமான வரலையும் தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியாது நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறது. எனக்கும் தெரியாது. தமிழ் போச்சு, செத்துக்கிட்டு இருக்கு. அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி வந்து, மொழியை மீட்கிறதுக்கு போராடிட்டு இருக்க ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி அதை வச்சு தான் எல்லா கட்சியும் பின்னால் பேசிக்கிட்டே இருக்கான். சீமானை முன்னால் சொல்லிட்டு போவார், இவன் பின்னால் கோஷம் போட்டுக்கிட்டு வர்றான், நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். சுற்றுச்சூழல் பாசறை எந்த கட்சியில் இருந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு கட்சியிலையும் இல்லை. இன்னைக்கு முக்கியமான பெரிய கட்சியில் இருக்குது. எல்லாத்துக்கும் கடன் வாங்குறது தான். நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர் வருவாரா, சரியான அறிவு சார்ந்து பேசுவான், சுற்றுச்சூழலை பேசுவான், மாடை பற்றி பேசுவான், மக்களை பற்றி பேசுவான், தண்ணியை பற்றி பேசுவான், கடலை பற்றி பேசுவான், மலையை பற்றி பேசுவான், மடுவை பற்றி பேசுவான், அனைத்து விஷயத்தையும் பேசுவான். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார் அந்த ஆள்.
எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன இருக்கோ, அவர் என்ன அதான் சொல்கிறேன்னே, ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ அவதூறுகளை தாங்கிக்கிட்டு ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னா அதுவே பெரிய சாதனை தான். சீமானன் செஞ்ச சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு அவதூறுகளையும் தாண்டி ஒரு மனுஷன் மேடையில் ஃப்ளோவாக ஒரு வார்த்தை இது பண்ணாமல், ஏ4 சீட் இல்லாமல், துண்டு சீட் இல்லாமல் முழுசாக பேசுகிறாருன்னா அதுவே பெரிய சாதனை. நீ என்ன வச்சுருக்க எம்எல்ஏ, எம்பி எதுக்கு யூஸ் ஆகும்? ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. இவ்வளோ அவதூறுகளை தாங்கிட்டு ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அதுவே பெரிய சாதனை. அது இல்லாமல் போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், அவ்வளவு போராட்டங்கள். எல்லாம் எங்கே பிரச்சனை இருந்தாலும் சீமானண்ணனை கூப்பிடு, சீமானண்ணனை கூப்பிடு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு, பிள்ளைகளை கூப்பிடுங்க. அனைத்து இடத்துலையும் சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் போராட்டம்னு சொன்னால் நாம் தமிழர். தமிழக மக்களுக்காக அவ்வளவு விஷயங்களை இறங்கி களமாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்களுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டால், இன்றைக்கி என்ன மாதிரி உள்ள நானே அதுக்கு ஒரு சாட்சி. நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இவ்வளவு புரிதலோடு பேசுகிறேன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம், அண்ணன் சீமான் தான் காரணம். அதுதான் என்ன போல் நிறைய தம்பிமார்கள், பெரியவர்கள்லாம், வயது முதிர்ந்தவர்கள்லாம். நான் சில பொதுக்கூட்டங்களில் பார்க்குறேன், முதிர்ந்தவங்களாம், வயிறு முதிர்ந்தவங்களாம், ஒரு 80 வயசு உள்ளவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்காம சொல்லிக் கொடுக்காம விட்டான். சொன்னால் நீ அறிவேலி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான், மூட்டை கட்ட வேண்டிதான். இதுக்கு பயந்துக்கிட்டே உனக்கு சொல்லியே கொடுக்குறதில்ல. அரசியல்லாம் என்னன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, உனக்கு தெரிஞ்சிக்கவே கூடாது. எந்த பற்றின புரிதலும் உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல மற்ற கட்சிகள் தெளிவாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுதான் சொல்யூஷன், இப்படி தான் போகணும், இதை தான் இப்படி தான் கையாளணும், எல்லா விஷயங்களையும் சொல்லி எல்லா பிள்ளைங்களும் கருத்தாக தான் பேசுவாங்க. வேற என்ன உனக்கு செய்யணும்? என்னால் முடிஞ்ச, என்கிட்ட என்ன இருக்குது? இப்போ பதவி இல்லை, பவர் இல்லை, என்னால் முடிஞ்சது உன்னை வந்து என்கிட்ட இருக்கிறத அறிவை உனக்கு நான் கடத்துறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சூழலில் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை உண்டாக்குற ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அரசியலை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, நீர்நிலைகளை பற்றி, விவசாயத்தை பற்றி, அனைத்து தொழில்முறைகளை பற்றியும் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அமுத சுரபின்னு சொல்லலாம் அண்ணன் சீமான. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை எடுத்து அவர் படித்தது இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை கடத்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விதைச்சி விட்றாரு. நான்லாம் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னா அது காரணமே சீமானன் தான். அதை நான் பல தடவை இப்போ இந்த வீடியோவிலே இப்போ 2-3 தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, மன்னிச்சிங்க. ஏன்னா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மணல் கொள்ளையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் சொல்லி இன்றைக்கி அரசியல்படுத்தி வச்சுருக்காரு. போராட்டங்கள். தயவு செய்து இந்த பதிவை பார்க்குற யாருமே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன செஞ்சதுன்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா பலாயிரம் விஷயங்கள் செஞ்சுருக்கு, அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ எத்தனை டீச்சரை உருவாக்குனாங்க, எத்தனை டாக்டரை உருவாக்குனாங்கன்னு கேட்குறோம். அதை உருவாக்குன வாத்தியார் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் MA BEd தான் முடிச்சிருப்பார். ஆனால் அவர் தான் உருவாக்குனார் டீச்சரு. அந்த டீச்சர் தான் உருவாக்குனார் வாத்தியார்களையும், MBBS டாக்டர்களையும், இன்ஜினியர்ஸுகளையும், சயின்டிஸ்ட்டுகளையும், IASகளையும் உருவாக்குனது யாருன்னா அந்த MA BEd முடித்த வாத்தியார் தான். அப்படி ஒரு வாத்தியார் தான் சீமானன். பல பேர்களை 36 லட்சம் பேர்களை உருவாக்கியிருக்காரு. இந்த தடவை இன்னும் அதிகமான பல மடங்கு அதிகமாக உருவாக்கியிருக்காருங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ். நன்றி, வணக்கம்.